Hello friends, welcome to our channel Omai Thagaval. So இப்போ வந்து நம்ம மால்தீவ்ஸ்ல தான் நம்ம ஒரு வெகேஷன் மோட்ல ஃபேண்டாஸ்டிக்கா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஹோட்டல் விட்டு இறங்கி கீழ வந்தோனே வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே பீச்சஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சாப்பாடு முக்கியம்னால பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடலாம் அப்படினு. சோ இத தாண்டி வந்து இன்னைக்கு நிறைய வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிதாங்க பிளான். சோ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஒவ்வொண்ணா பண்ணலாம். நம்ம ஹோட்டல்லேருந்து இறங்கி கீழே வந்தோடனே வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் தான். வெளியில் அவுட் சைட் டைனிங் கூட வச்சுருக்காங்க. சாப்பிட்லாம் தான் போயிட்டு இருந்தோம். பட் ஆதிக்கு வந்து குடுகுடுன்னு நேராக இந்த வந்து ஸ்விங்கை பார்த்தோன்னே போய் இப்போ உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். எக்ஸாக்டாக டைம் வந்து இப்போ மார்னிங் 8 o'clock ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்னிங் டைமில் மால்தீவ்ஸ் வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அடுத்ததான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. ஸோ வெளியில் கொஞ்சம் வெயில் நிறையா இருக்க மாதிரி இருக்கனால சரி இண்டோர் டைனிங் ஸ்பேஸ்லேயே உட்காந்துக்கலான்ட்டு வந்துட்டோம். இங்கே லைவாக ஒரு ஷெஃபே வந்து உட்காந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்லெட் வந்து நமக்கு போட்டு கொடுக்குறாங்க வித் ஆல் கைண்ட் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸோட. நானும் வந்து 2 வெஜிடபிள் மசாலா ஆம்லெட் தான் கேட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ எல்லாருமே பயங்கர ஜோராக செம்ம எக்ஸைட்டடாக வந்து எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சொல்லப்போனால் இது லைஃப்லேயே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். இங்கே மால்தீவ்ஸோட ஹைலைட்டே இங்கே இருக்க பீச்சஸ் தாங்க. அப்படியே அந்த டீல் ப்ளூ கலர் வாட்டர் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ப்ளஸ் வாட்டரும் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நம்ம தங்கியிருக்க இந்த மாஃபூஷி ஐலாண்டே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அத்தனை டைப் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஒன்னொன்னுத்தையும் பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்குது. எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு ஒன்றுமே புரியல. நம்ம இன்னைக்கு இருக்கலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்டர் ஸ்போர்ட் தாங்க பண்ண போகிறோம். அதாவது ஸ்நார்க்லிங் வித் ஷார்க் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. இது கேட்கவே புதுசாக இருக்கு இல்லையா? ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது பார்க்கும்போது. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டோம். எப்படின்னா இது ஒவ்வொரு வாட்டர் ஸ்போர்ட்டுக்குமே இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க. நம்ம புக் பண்ணிக்கலாம் நமக்கு எப்போ என்ன டைம் வேணும் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கம்ப்ளீட் மால்தீவ்ஸ் ட்ரிப்பே வந்து டூரிஸ்ட் 360 ட்ராவல் ஏஜென்சி மூலமா வந்தனால அவங்களே வந்து நம்மளோட ஐட்டினரி பிளான் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது எல்லாமே நம்மளோட பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூசிவாக வந்துடுது. நம்ம பண்ண போகிற ஸ்விம்மிங் வித் ஷார்க் ஆக்டிவிட்டிக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட், லெக்குக்கு போடுற ஃபின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நார்க்லிங் கியர்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம சைஸ்க்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்ட்டு போட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப காமெடியாக தாங்க இருக்குது. பட் எனிவேஸ் என்ன பண்ணுறது, நம்ம இப்போ பண்ண போகிற ஆக்டிவிட்டி வந்து நடுக்கடலில் போய் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கியர்ஸ் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்ததான் இப்போ நம்ம ஸ்பீட் போட்டுக்கு தாங்க நோக்கி போயிட்டே இருக்கோம். ஸோ நம்மள மாதிரியே இங்கே மால்தீவ்ஸ்க்கு நிறைய டூரிஸ்ட் வந்தவங்க இதே வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியை இந்த டைம் ஸ்லாட்க்கு புக் பண்ணவங்கள எல்லாத்தையுமே ஒன்றா கேதர் பண்ணி இப்போ ஒரு குரூப்பாக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னைக்கு மால்தீவ்ஸ்க்கு வந்து ஒரு 5 day ட்ரிப்பாக தாங்க வந்திருக்கோம். விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மால்தீவ்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் ஒரு மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்ற மாதிரி. அந்த ஒரு ரீசனுக்காகவே தான் நாங்கள் இங்கே டூரிஸ்ட் 360 ட்ராவல் ஏஜென்சி மூலமா புக் பண்ணி வந்ததே. இவங்க கிட்ட புக் பண்ணி வரும்போது நமக்கு அப்படி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து என்னென்ன வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம் முன்னாடியே. ஏன்னா ஒவ்வொரு வாட்டர் ஸ்போர்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே லோக்கல் ஐலாண்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் ஸ்போர்ட் வந்து புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இவங்க டூரிஸ்ட் 360 மூலமா வரும்போது நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டினரி பிளான் பண்ணி அது முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுத்துட்றாங்க.
இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம நிறைய செயில் போட்டில் போயிருக்கோம், கயாக்கிங் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து நம்ம கேட்டமரான் ரைட்லாம் கூட பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் போட்டில் அதுவும் போகும்போது செம்மையாக இருக்குங்க. பயங்கர மஜாவாக ஃபன்னாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுவும் அந்த போட்டோட அந்த எட்ஜில் உட்காந்துட்டு நம்ம பார்த்தோன்னா வெறும் கடல் தான், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக கடல் தான். அதுவும் அந்த ஸ்பீடாக அந்த போட் போகும்போது ஏதோ கடலுக்கு மேலே நானே பறந்து போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. வெளியில் உங்கள் உட்காந்தா சேஃப் இல்லைன்ட்டு ஆத்விக்க போட்டுக்குள்ளார தாங்க உட்கார வச்சுருந்தோம். பட் சடனாக போட் ஓட்டுறவரே வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் வெளியில் வாங்க, இங்கே டால்ஃபின்ஸ் நிறையா இருக்கும் பாருங்கன்ட்டாங்க. ஸோ எட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கு அடியிலேயே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து டால்ஃபின்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் போட்டு போகிற ஸ்பீடில் அதுவும் வந்து அவ்வளோ வேகமாக ஸ்விம் பண்ணி போகுது. இவ்வளோ கூட்டமான டால்ஃபின்ஸ்லாம் வந்து நான் லைஃப்லேயே இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விம்மிங் வித் த ஷார்க் ஆக்டிவிட்டி தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து அவர் வந்து படித்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என் மைண்டில் வந்து எதுவுமே ஏற மாட்டேங்குது, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் போங்க நாங்கள் போங்கன்னு எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ கடைசியாக நான் இறங்கி தான் ஆகணும். ஸோ ஒரு வழியாக மனசில் தைரியத்தை வரவழைச்சிட்டு இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கியாச்சு. இவ்வளோ பயத்தை மனசில் வச்சுட்டு இறங்கும் போது இந்த டாட்டா காமிச்சிட்டு சிரிப்பெல்லாம் உனக்கு தேவையானு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் என்னங்க பண்ணுறது, நம்மளே அதிசயமாக கடலில் இறங்கியிருக்கோம். ஸோ இறங்கும் போது வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன். பட் உள்ளுக்குள்ளே இருக்க பயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கலாமா, ப்ளஸ் பின்னாடியே ஒரு கைடும் இருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் பயந்துக்கிட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் என்னங்க பண்ணுறது, நமக்கு நீச்சல் சுத்தமாக வராது. அதுவும் நடுக்கடலில் வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. உள்ளே எவ்வளோ ஆழம்னு கூட எனக்கு தெரியல. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் பதட்டமாகவே எப்பயுமே இருக்குது. அதெல்லாம் சரி, நீ வந்து இறங்கினதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட உன் பையன் வந்தானே அவனை எங்கே காணோன்னு தானே தேடுறீங்க. அங்கே பாருங்கள், தூரமாக ஒரு சின்ன பையன் அப்படியே கடலில் மிதந்து போயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. அது வேறு யாருமே இல்லைங்க, நம்ம ஆத்விக் தான். அது எனக்கு நீச்சல் நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவன் வந்து கைடே எனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு டப்புன்னு வந்து குதிச்சு போய் மிதந்து போய்கிட்டே இருக்கான். Monday morning blues, I open my eyes and I'm greeted by a cute little smile. The world is new with you by my side. இந்த ஆக்டிவிட்டி வந்து ஷார்க்கோட ஸ்விம்மிங் அப்படின்ட்டு சும்மா சொல்லிங்க, நிஜமாவே ஷார்க்கோட தான் இப்போ ஸ்விம் பண்ணி ஆகணும். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதெல்லாம் வந்து நர்ஸ் ஷார்க்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட ரொம்ப வாய்லண்ட்டாக அது இருக்காது. ப்ரொவைடட் வந்து அதுங்களே எந்த விதத்துலையும் நம்ம சீண்டாமல் இருக்கணும். காலோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபின்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் கையோட ஃபிங்கர்ஸும் நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ்டாக வச்சுருக்கணும். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் தாங்க நான் தலைக்கு பின்னாடி கை வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பார்த்தா ஏதோ வந்து கைத்துக்கட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. Thursday, Friday, life is a bliss. Waking up with you in my arms, I've got it all, nothing's amiss. இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது முக்கியமான நமக்கு கொடுத்ததுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, கையோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே பயங்கர டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அந்த ஃபிங்கர்ஸை வந்து பார்த்துச்சுன்னா அந்த ஷார்க் வந்து மேபி வந்து அது ஒரு ப்ரேன்னு நினச்சி வந்து கடிச்சிருமாமா. If you keep this up, then I'll let you in, 'cause you have a way with me like no one else, yeah, you almost make me fall. கைடு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தாரேன்னு பார்த்தா அவரு நம்மள நடுக்கடல்ல ஷார்க்கோட ஸ்விம் பண்ண விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஷார்க் நம்ம கீழே வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே வந்து டச் பண்ணிட்டு தான் போகுது. நம்மள எங்கே ஃப்ளிப் பண்ணி விட்டுருமோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கதாங்க செய்யுது. உண்மையிலேயே இது வந்து பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஃபுல் ஃபேமிலியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்ன ஒன்று நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா இதே ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் நம்ம ஆத்விக் மாதிரி. ஸோ நம்ம கைடே வந்து சொல்லிட்டாரு, இந்த போட்டில் வந்து அத்தனை பேர்த்துலேயே உங்கள் பையன் ஒருத்தர் தான் எந்த வித ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவன் பாட்டுக்கு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக வந்து ஷார்க்கோட ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன
என்னன்னா ஒன்று நம்ம தண்ணியில் இறங்கின வாட்டி நம்மளால பேசவும் முடியாது, ஹெல்ப்பும் கேட்க முடியல. ஜஸ்ட் ஹேண்ட் சைன்ஸ் மட்டும்தான் நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடலாம். நான் பாட்டுக்கு மிதந்துட்டு ஒரு பாரி ரொம்ப தூரம் போயிட்டேன் போல இருக்கு. ஸோ நம்ம கைடுக்கே என்னை பார்த்து ரொம்ப பாவமாக போயிடுச்சு. அவரே வந்து என்னை கையால் இழுத்துட்டு போயிட்டு இப்போ போட்டில் தான் விடுறாரு. இன்னைக்கு உண்மையிலேயே ஆத்விக் தாங்க மாஸ் காமிக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ ஒரு தடவை தான் போயிட்டு போட்டில் வந்ததே எனக்கு அப்பாடின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆத்விக்லாம் வந்து ஒரு 4 தடவை போய் கீழே இறங்குறான், குதிக்கிறான், திருப்பி வந்து போட்டில் ஏறுறான். ஸோ நான் திருப்பி அவங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து நீ பண்ணுறது வந்து ஸ்விம்மிங் பூல் இல்லைப்பா, இது வந்து நிஜமான ஒரு கடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அவனுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே கேரே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான். ஒரு வழியாக நமக்கு ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். பட் அதான் இல்லைங்க. இப்போ வந்து ஸ்நார்க்லிங் கியர்ஸை கொடுத்து இப்போ வந்து போய் ஷார்க்கை வந்து கமுத்து படுத்து உள்ளே வந்து கடலுக்குள்ளார இருக்க ஷார்க்கை போய் பார்த்துட்டு வாங்கன்னு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் ஆத்விக்கை தனியாக விடுறதா இல்லை, அவனையும் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். அவன் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி தைரியமாக வாங்கன்னா அவன் வந்து எனக்கு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அண்டர் வாட்டரில் நம்ம அந்த சீ கிரியேச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்ல வார்த்தையே இல்லை. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது மனசுக்கு. அதுவும் நம்ம ஆத்விக் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஓரளவுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிருச்சு. சரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே போட்டுக்கு திருப்பி போகலான்னு ஏறினா நம்ம ஆத்விக் வந்து அம்மா நீ போய் ஏறிக்கோ, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஜென்ரலாகவே ஆத்விக் வந்து ஸ்விம்மிங் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் தான். பட் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஒரு கடலில் வந்து ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஷார்க்கை பார்க்கறது அப்படின்ட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டைமே ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கீழே இறங்கினவங்க ஃபுல்லாக போட்டில் ஏறிட்டாங்க. ஸோ இப்போ ஆத்விக் நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்ட்டு போட்டில் இருக்க அந்த கைடே அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பண்ணவும் தான் பாருங்கள் அவன் ரிட்டனே வரான். இல்லைனா இவ்வளோ நேரம் வந்து மிதந்துட்டு போயிட்டே தான் இருந்தான். கரெக்டாக சொல்லணும்னா இன்றைக்கி போட்டில் இங்கே ஒரு 10 பேர் நம்ம வந்திருப்போம் இந்த ஆக்டிவிட்டிக்காக. பட் ஆத்விக் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து கடலில் இறங்குனது. இப்போ கடைசியாக திருப்பி போட்டில் ஏறுறதும் நம்ம ஆத்விக் தான். ஃபைனலாக கடைசியாலாக இப்போ நம்ம ஆத்விக் வந்து போட்டில் ஏறிட்டான். ஸோ இங்கே ஏறினோடனே வந்து இங்கே கைடாக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த போட்டை ஓட்டிகிட்டு வந்தவர் எல்லாருமே வந்து ஆத்விக்கை செமையாக அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்ததுலேயே வந்து அத்தனை பேர்த்துலேயே நீதான்ப்பா வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து பக்காவாக பண்ணினேன் அப்படின்ட்டு. ஸோ ஆத்விக் வந்து அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக குஷியாக ஆயிட்டான். நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டாப் ஓவர் பாயிண்டில் தாங்க இப்போ நம்ம போட்டை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த டீல் ப்ளூ கலர் அப்புறம் கிறிஸ்டல் கிளியர் வாட்டரை பார்த்தா அப்படியே என்னத்தை சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து கூடுதலாக வந்து இன்றைக்கி ஒரு பிரைட் சன்னி டே, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வெதர் வேறு. ஸோ அந்த பிரைட் டே இன்னைக்கு அந்த டீல் ப்ளூ கலர் அப்படியே நம்ம மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தாங்க இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது இன்னொரு தீவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மால்தீவ்ஸ் வந்து இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஒரு 1000 ஐலாண்ட்ஸ் சேர்த்துனது தான் மால்தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதுவும் இங்கே மால்தீவ்ஸில் இருக்க இந்த பீச் மணலை பற்றி சொல்லலாம், எப்படி ஏதோ ஜலிச்சு வச்ச கடலை மாவு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், இது மேலே நடந்தோம் அப்படின்னா மணல் மேலே நடக்கிற ஃபீல் துளி கூட இல்லை. ஏதோ ஒரு வெல்வெட் கார்பெட் மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. Only one of you, only one of me. There's a million of those who won't let us be, but they're not gonna see me bleed.
சரி, இவ்வளோ தூரம் இந்த தீவுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, இந்த தீவோட அந்த சீஷோரில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ஸ்டிங்ரேஸ் வந்து வருமாமா. ஸோ இந்த ஸ்டிங்ரேஸோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலான்னு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டிங்ரேஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணலாம், ப்ளஸ் அதுங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கான மெயினான ரீசன். அதுவும் ஒன் ஆஃப் த வாட்டர் ஆக்டிவிட்டி தான் இங்கே இப்போ. எப்படின்னா வந்து அந்த ஸ்டிங்ரேஸை ஃபீட் பண்ணுற ஆக்டிவிட்டியில் வந்து குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை தூக்கி போட போட அந்த ஸ்டிங்ரேஸ்லாம் குரூப்பாக நம்மளை நோக்கி வருது. பட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தனால நீங்களே ஃபீட் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஜஸ்ட் நிற்கிறோம், ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம். ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டிங்ரேஸில் வந்து அதோட வாலில் தான் விஷம் இருக்குது. ஸோ அதை மட்டும் தொற்றவே கூடாது அப்படின்ட்டு சொல்லி தான் நான் கேள்வியே பட்டிருக்கேன். பட் இங்கே தான் வந்து ஸ்டிங்ரேஸோட சகஜமாக போய் நில்லுங்க, ஒன்றுமே அது பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எனக்கு ஒரு மாதிரி புதுசாக வித்தியாசமாக தான் இருக்குது. அதுவுமே வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம காலை சுற்றி அப்படியே வருது, காலெல்லாம் தொட்டுட்டு தாங்க போகுது. அது எப்படின்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது நமக்கு ஃபீலு அது தொட்டுட்டு போகும்போது. இனிஷியலாக கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி படப்படம் தாங்க இருக்கும். பட் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes ஆக நம்மளும் அப்படியே செட்டில் டவுன் ஆயிடுவோம். ப்ளஸ் வந்து இந்த இடத்த வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சொல்ல போனோன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம மார்னிங் பண்ண ஸ்விம்மிங் வித் ஷார்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் ஸ்நார்க்லிங், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டிங்ரேஸோட நிற்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நாங்கள் ஃபேமிலியாக வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே மால்தீவ்ஸோட பீச்சஸில் எப்படி ஃபுல்லாகவே வந்து ஒயிட் சாண்டாக பார்க்க முடியுதோ, ஸோ அதே மாதிரி இந்த கோரல் ரீஃப்ஸும் நிறையா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தோன்னே ஆத்விக் வந்து கொஞ்சம் கோரல் ரீஃப்ஸ் தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யூஎஸ்க்கு நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகலான்ட்டு குட்டி குட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஷேப்ஸாக இருக்கிறதா பார்த்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே இருக்க இந்த பீச் மணலை நம்ம கையில் எடுத்தோன்னா நம்மளே வந்து குழந்தைங்க மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவோங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த பசங்க வந்து கைனட்டிக் சாண்ட் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கும் கிடைக்கும். திடீர்னு என்னடா இந்த இடத்துல உட்காந்து 2 பேரும் இவங்க குழி தோண்டிட்டு இருக்காங்களேன்னு நான் கேட்கலாம் தாங்க போனேன். என்னை நிற்க வச்சு என் காலை வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சி விட்டாங்க. அதில் அவங்க 2 பேத்துக்கும் அப்படி ஒரு குஷி, என்னை நகர விடாம பண்ணிட்டாங்களாமா. Just watch me breaking your sweat. You're falling into me, touch me. I swear you would do anything that I want. So keep us awake till the dawn. Baby, feel free. I wanna make you sweat on me. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரியே இந்த தீவில் வந்து நம்ம ஸ்டிங்ரேஸோட செம்மையாக வந்து செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ திருப்பி நம்ம போட்டுக்கு தான் போயிட்டே இருக்கோம். சரி, ஓகே, இப்போ போட்டில் ஏறியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அங்கே தூரமாக வந்து ஒரு குட்டியாக அழகாக ஒரு தீவு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த தீவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பேசிக்லி இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம ஒவ்வொரு தீவாக ஹாப் பண்ணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லைக் மால்தீவ்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரியே வந்து ஒரு 1000 தீவுகளுக்கு மேலே சேர்ந்தது தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இறங்கியிருக்க இந்த தீவுமே 1000ல் ஒரு தீவு அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ ஒரு குட்டியான ஐலாண்டுக்கு நான் இது வரைக்கும் லைஃப்பில் வந்ததே இல்லைங்க. இது கண்ணு கிட்டுற தூரம் வரைக்கும் தான், ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்கும் இந்த ஐலாண்டு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது.
அடிக்கிற வெயிலுக்கு பியூட்டிஃபுல்லான பீச் அம்ப்ரெல்லாஸ்லாம் போட்டு நமக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த தீவில் சுற்றி பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை பார்க்கறதுக்கு. பட் எதுக்கு வந்திருக்கோன்னா இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்லாம் தாங்க வந்திருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை, ஈவன் எந்த விதமான அனிமல்ஸ் கூட இல்லை, ஈவன் பிளான்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது இந்த இடம். ஸோ குட்டியான ஒரு தீவில் நடுக்கடல், அதாவது இந்தியன் ஓஷனில் இருக்க ஒரு குட்டியான ஒரு தீவில் வந்து இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபுட்லாம் நல்லா சுட சுட சர்வ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி கூடயே வந்து பேக்கேஜாகவே வந்துடுது. சொல்ல போனோம்னா நம்ம தண்ணியிலலாம் குதிச்சு விளையாடிட்டு இப்போ வந்தனால செம்மையான பசிங்க. எல்லாருமே இப்போ சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.